இந்த வீடியோவில் உள்ள பதிவு தமிழ் காப்பி கேட் சாங்ஸ் யூடியூப் சேனலோட பதிவு. இவர் பிராமணன் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு. அதாவது எப்போவுமே தமிழர்களை இவர் இழிவுபடுத்தி தான் வீடியோவை போடுறார். சேனல் ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னைய வரைக்கும். இது நம்ம ஒரு வருஷம் பின்னாடி போய் இந்த வீடியோலாம் பார்க்கும்போது தமிழர்களை எவ்வளோ மட்டமாக பேசியிருக்காரு அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது. நீங்களே பாருங்கள். இது இந்த வரட்டி தட்டுறது நல்லா கவனிங்க. இந்த பாறை கிடைச்ச இடத்துல செவுத்தில் பாறையில் எல்லாம் இன்றைக்கும் கிராமத்தில் வரட்டி தட்டி வைப்பாங்க. அந்த பழக்கம் அங்கேருந்து தான் வந்திருக்குதுங்கிறதுக்கு இது பலத்த ஆதாரம். என்ன தமிழ் பெண்கள் மாதிரியே இல்லையே நீக்கிற மாதிரி இருக்கிறாங்களே அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். எல்லாம் கலப்பு தான். ஆடு மாடுக்கு மாதிரி இந்த தெருநாய்க்கள் மாதிரி கலப்பாகி போச்சு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இந்த தோளில் துண்டு போடுறது நல்லா கவனிங்க. அவன் போட்டுட்டு உட்காந்துட்டு குச்சியை வச்சுட்டு ஆட்டிகிட்டு இருக்கிறான் பாருங்கள். இந்த துண்டு போடும் பழக்கம் தமிழ்நாட்டில் தோன்றியது கிடையாது. அந்த சம்புரு இனத்திலிருந்து அங்கேருந்து ஓடி வந்தவங்கிட்டிருந்து இந்த தென்னிந்தியா முழுக்க பரவனது இந்த துண்டு போடுற பழக்கம். பார்ப்பனன் அப்படிங்கிற ஆரியன் மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே வராமல் இருந்திருந்தான் இன்னும் இந்த கதியில் தான் இருந்திருப்பானுங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு மக்கள். இதுதான் உண்மை வரலாறு. பாருங்க, கடைசியில் முடிக்கும் போது தமிழ்நாட்டு அப்படின்னு ஸ்ட்ரக் ஆகி போச்சு. அங்கே ஏதோ ஒரு அசிங்கமான வார்த்தையை சொல்ல வந்தான். தமிழ்நாட்டு அப்படின்னு ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை, ஆபாசமான வார்த்தையை சொல்ல டக்குன்னு அப்படியே தமிழ்நாட்டு மக்கள்னு மாற்றிட்டான். பாருங்கள், நீங்களே பாருங்கள். இன்னும் இந்த கதியில் தான் இருந்திருப்பானுங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு மக்கள். நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்குன்னு வந்தது. அப்படியே பயந்து போய் தமிழ்நாட்டு மக்கள்னு மாற்றிட்டான். ஏன்னா பிரச்சனை ஆகிடும் அப்படின்ட்டு அவன் மனசில் எவ்வளோ வன்மம் இருந்தால் அந்த வார்த்தை வருது. சரி, யூடியூப்பில் வந்துடுச்சா பிரச்சனை ஆகிடும் அப்படின்ட்டு டக்குன்னு மாற்றிட்டான். தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு வந்தது தமிழ்நாட்டு மக்கள்னு மாற்றிட்டான். பாருங்க, தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பிறந்தாங்க அப்படின்னா ஆடு மாடு தெருநாய்கள் மாதிரி எல்லாம் கலப்பு தான் அப்படின்னு அடிச்சு விட்றான். இப்போ ஆடு மாடுலாம் ஒன்னோட பல இது உறவு கொள்ளும். அதே மாதிரி தெருநாயோட ஒரு நாயோட பல நாய் உறவு கொள்ளும். இவன் அதை மனசில் வச்சுக்கிட்டு எல்லாம் கலப்பு தான், ஆடு மாடு தெருநாய் மாதிரி எல்லாம் கலப்பு தான் அப்படின்றான். அதாவது இவனே சொல்கிறான். நீங்களே கேட்பீங்க, நீக்கிறோ கருப்பாக இருக்காங்களா, ஆனால் தமிழர்கள் அப்படி இல்லையே அப்படின்னு இவனே கேள்வி கேட்டு அதுக்கு பதில் இவனே சொல்கிறான். எப்படி சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, எல்லாம் கலப்பு தான், ஆடு மாடு தெருநாய் மாதிரி எல்லாம் கலப்பு தான், அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தீங்களா? திரும்ப போடுறேன், நீங்கள் கேளுங்க. என்ன தமிழ் பெண்கள் மாதிரியே இல்லையே நீக்கிற மாதிரி இருக்கிறாங்களே அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். எல்லாம் கலப்பு தான். ஆடு மாடுக்கு மாதிரி இந்த தெருநாய்க்கள் மாதிரி கலப்பாகி போச்சு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? எல்லாம் கலப்பு தான். ஆடு மாடுக்கு மாதிரி இந்த தெருநாய்க்கள் மாதிரி கலப்பாகி போச்சு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? வீடியோவில் முகம் காமிக்கல, எந்த ஊரில் இருந்து பேசுகிறேன் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லலை. ஆனால் வீடியோவில் பேசும்போது தலை உச்சி குளுந்து, அதாவது தமிழர்களை மட்டம் தட்டி பேசுகிறேன் அப்படின்னு உச்சி குளுந்து தன்னோட இனத்தை தான் யார் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவன்றது தன்னை அறியாமல் வார்த்தையை விட்டுறான் தெரியாமல். அதை நீங்களே கேளுங்க. பார்ப்பனன் அப்படிங்கிற ஆரியன் மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே வராமல் இருந்திருந்தான் இன்னும் இந்த கதியில் தான் இருந்திருப்பானுங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு மக்கள். பார்ப்பனன் அப்படிங்கிற ஆரியன் மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே வராமல் இருந்திருந்தான் இன்னும் இந்த கதியில் தான் இருந்திருப்பானுங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு மக்கள். மீட்டூ புகாரில் சிக்கிய தமிழ்நாடு பிராமணர் சங்க தலைவர் நாராயணன் பதவி விலக வேண்டுமென பிராமணர் ஒருங்கிணைப்பு குழுவினர் வலியுறுத்தியிருக்கிறார்கள். சென்னை மேற்கு மாம்பலத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அந்த குழுவினர் பதவி விலக மறுக்கும் நாராயணன் நிர்வாகிகளை மிரட்டி வருவதாக குற்றம் சாட்டினர்.